ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய மொபைலை யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அருகாமையில் உள்ள நியாய விலை கிடையாத பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு ஈஸியாக செக் பண்ண முடியும். அது கூடயே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பொருள் வந்து போட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு TNPDS அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் காமிக்கும் TNPDS.gov.in சொல்லிட்டு. ஜஸ்ட்டு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்துங்க. நீங்கள் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இல்லை டாப்லேருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா 5ஆவதாக இருக்கும் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய மாவட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. மாவட்டம் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுடைய வட்டத்தை செலக்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா தாலுக்காவை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த தாலுக்காவில் இருக்க எல்லா ரேஷன் கடையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமிக்கும். இல்லை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடையை வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோமில் டாப்பில் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஷேருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இன் பேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் நேம் இல்லைனா உங்களுடைய ஊர் நேமை இங்கே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணாலே போதும் உங்களுடைய கடை வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சர்ச் பண்ணோன்னே வந்துருச்சு எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கடையோட பொறுப்பாளரோட பெயர் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடையோட குறியீடு எண் இருக்கும். ஜஸ்ட் அந்த குறியீடு எண்ணை கிளிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியாய விலை கடை தகவல்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கடையோட முழு விவரமும் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கடையோட குறியீடு எண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலரில் ஆஃப்லைன் சொல்லிட்டு காமிக்குது. ஆஃப்லைன் காமிச்சுன்னா கடை வந்து மூடி இருக்குது, க்ளோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஆன்லைன் காமிச்சுன்னா கடை வந்து ஓப்பன் சொல்லிட்டு சிம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு சிம்பிளாக நம்ம மொபைலை செக் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டுக்கு எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பாட்டமில் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பரிவர்த்தனை வந்து செலக்ட் ஆகிருக்கும். பரிவர்த்தனைக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரீசனாக அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேருந்து போய் யார் வந்து என்ன பொருள் வாங்கியிருக்காங்க பில்லு போட்டு அப்படின்னு ஒரு காமிக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸில் உங்களோட 2 விரலை வைக்கணும். உங்களுடைய கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் வச்சு ஜஸ்ட் சிம்பிளாக இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் டேபிள் வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி மூவ் ஆனோன்னா லாஸ்ட்டாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காண்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்கள் ஊர்லேருந்து போய் யார் என்ன பொருள் வாங்கி சிம்பிளாக பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்து போய் பொருளை வாங்கிக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொருட்களும் இருப்பு ஆப்ஷன் இருக்கும். மஞ்சள் கலரில் கிளிக் பண்ணுங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கடையில் எவ்வளோ சக்கரை இருக்குது, எவ்வளோ அரிசி இருக்குது, எவ்வளோ எண்ணெய் சொல்லி சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கலாம். இனிமேல் நீங்கள் கடைக்கு போகும்போது உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா கடையில் பொருளே இல்லை, லோடே வரணும்னு சொல்லி ஏமாத்தினாருன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவரை சும்மா விடாதீங்க.